தோழர் ஆணைமுத்து அவர்கள் அரசு பணியிலே இருந்து 1957 விடுபட்டு முழுமையான இயக்க பணிக்கு வந்தார். தோழர்களுக்கு தெரியும், தொடக்க காலத்தில் நீண்ட காலம் பல்லாண்டுகள் கொடிய வறுமையில் இருந்தார். 2000க்கு பிறகு வறுமையில் இருந்தார். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வறுமையில் இருந்தார். அதுக்கு முன்ன கொடிய வறுமையில் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்வது, நாங்கள் பார்த்தது என்னுடைய ஒரே மூலதனம் என் துணிவு. அந்த துணிவை கொண்டே எத்தனை சாதனைகளை படைத்த அந்த ஒரு அரிமாவுக்கு இன்றைக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர் குறிசில்மணி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். முதலில் இந்த முப்பெரும் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் மாவட்ட மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை இயக்கத்திற்கு நான் சார்ந்த புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். இந்த நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறவரை சொல்லாமல் விட்டுவிட முடியாது. காலத்தை கருதி அனைவர் பெயரும் சொல்ல முடியாவிட்டாலும் கூட அவர்களுடைய பணியை கருதி ஒரு சிலரை சொல்லித்தானாக வேண்டும். அப்படி இங்கே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தகைசால் அறிவு பெட்டகமாக இங்கே நமது ஆய்வறிஞராக இருந்து மறைந்த இன்று நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற வே ஆணைமுத்து அவர்களோடு அல்லும் பகலும் இரவு பகல் என்று பாராமல் உழைத்து கொண்டிருந்த அந்த தலைமை பொறுப்புக்கு தகுதியான தலைவர் க. முகிலன் தலைமை குழு உறுப்பினர் அவர்களே, திராவிட சித்தாந்த போராளி அருமை தோழர் சுபவி அவர்களே, மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் துரை சித்தார்த்தன் அவர்களே, வீரத்தின் விளைநிலமாம் அந்த வீரமங்கனுக்கு தகப்பனாக இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் மிக நீண்ட காலமாக 92 பரிச்சயமான அருமை தோழர் கோயில்தாசன் அவர்களே, மற்றும் காலத்தை கருதி தலைவர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் எனது மாலை நேர சேவனக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, இங்கே கூடியிருக்கின்ற இந்த கூட்டமானது அனைத்து அரசியல்களையும் அறிந்து தெரிந்து உள்வாங்கி வந்திருக்கின்ற கூட்டம்தான் இந்த கூட்டம் என்று கருதுகிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் தோழர் ஒருவர் சொன்னது போல ஒவ்வொருவரும் ஒரு 1000 பேருக்கு சமம். அந்த வகையிலே அனைத்து சித்தாந்தங்களையும் உள்வாங்கி இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த மாநாட்டிலே பேச வேண்டும். அருமை தோழர்களே, நமது ஆய்வறிஞர் வே ஆணைமுத்து அவர்கள் 1924 பெரம்பலூர் மாவட்டம் முருக்கன்குடியில் வேம்பாயி பூவாயி இணையர்களுக்கு மூத்த மகனாக 21/6/1925 பிறந்தார் என்ற செய்தியை சொல்லியாக வேண்டும். அவர் எப்படி பெரியாரின் பெருந்தொண்டனாரார் என்பதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். 1944 நமது ஆய்வறிஞர் வே ஆணைமுத்து அவர்கள் தந்தை பெரியாரின் சொற்பொழிவை நேரில் முதலாக கேட்டறிந்த அந்த நாள்தான் அவரை பெரியாரின் சீடராக தொண்டராக அவரை சித்தாந்த
போராளியாக வார்த்தெடுக்க காரணமாக இருந்தது என்பதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவரது பணிகள் என்று சொன்னால், நாம் இங்கு தமிழ்நாட்டிலே நம்முடைய கொள்கை சித்தாந்தத்தை கொண்டு செல்பவர்கள் எல்லாம் தமிழக அளவிலே தான் கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த பெருமகனார் வட இந்தியா முழுவதும் பெரியாரினுடைய அனைத்து செயல்களையும் பகுத்தறிவாகட்டும், சமூக நீதியாகட்டும், மூட நம்பிக்கை ஒழிப்பாகட்டும், மகளிர் உரிமையாகட்டும், அனைத்து வகையிலும் அனைத்து நூல்களையும் கற்று ஆய்ந்து அதை மொழியாக்கம் செய்து வட இந்தியாவிலே கொண்டு சேர்த்த பெருமை ஐயா வே. ஆணைமுத்து அவர்களை சாரும் என்பதை பெருமையோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே வே. ஆணைமுத்து அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக 27% இடஒதுக்கீட்டை கொண்டுவதற்காக வட இந்தியாவில் போராடி அந்த 27% கொண்டு வந்த பெருமையும் வே. ஆணைமுத்து அவர்களை சாரும். அருமை தோழர்களே, அவரது பணி என்பது குன்றின் மேல் இட்ட விளக்கை போன்றது. அந்த விளக்கொலியிலே நாம் அவரது பணியை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்திலே இங்கு நமக்கு ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து ஜனநாயக உரிமைகளும் சமூக ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதார ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது, அரசியல் ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது, தேசிய ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது. இந்த ஜனநாயகங்களை எல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும். அது ஒரு சாராரின் கையிலே இன்று அதிகாரத்தில் உள்ளவர்கள் கையில் அடகு வைத்ததைப் போல அவர்கள் கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. எனவேதான் நாம் இன்று நமக்கான உரிமைகள் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயகத்தின் 4 தூண்களான பாராளுமன்றம், சட்டமன்றம், அதே போன்று அதிகார தளத்திலே இருக்கின்ற அரசு எந்திரம், நீதியை வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள், மக்களின் கருத்துக்களை கொண்டு செல்கின்ற ஊடகங்கள், இது சுதந்திரமாக இயங்கவில்லை. அனைத்து அதிகாரங்களும் இன்று RSS பிஜேபியின் கையிலே சிக்கி அது எந்த அளவுக்கு செல்கிறது என்று சொன்னால், அவர்களின் 100 ஆண்டு கனவான இந்து ராஷ்டிரத்தை படைக்க வேண்டும் என்ற அளவிலே போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பெருவாரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருந்தால் இதை இந்து நாடாக அறிவித்திருப்பார்கள் என்பதிலே சிறிதும் ஐயம் கொள்ள தேவையில்லை. அவர்களுக்கு நல் வாய்ப்பாக, அவர்கள் கெடுமதியாக அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போய்விட்டது. இல்லை என்றால் 2025 அவரது 100வது ஆண்டு, இந்த 100 அறிவித்திருப்பார்கள். அருமை தோழர்களே, காலத்தை கருதி முடித்துக் கொள்ள சொல்ல வேண்டிய நிலையில் நான் என்னுடைய கருத்தாக அம்பேத்கரியவாதிகள், பெரியார் இயக்கவாதிகள், மார்க்சிய இயக்கவாதிகள் அனைவரும் ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறோம். இந்த சித்தாந்தங்கள் தான் RSSின் கோல்வாக்கர், வீர சாவர்கர், மூஞ்சே அத்துணை RSS சித்தாந்தவாதிகளுக்கு அவர்களுடைய சித்தாந்தங்களை தவிடுபோடி ஆக்கக்கூடிய சித்தாந்தங்கள் தான் அம்பேத்கரது சித்தாந்தம், பெரியாரது சித்தாந்தம், மார்க்சிய சித்தாந்தம். இந்த 3 சித்தாந்தங்களையும் நாம் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும். அதை உலக அளவிலே நாம் கொண்டு சென்றால்தான் இந்த இந்தியாவை, அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க முடியும். அதன் வழியாக அனைத்து
இந்திய மக்களும் நல்வாழ்வை பெற முடியும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.